ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்ச சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. ஒரு அகலமான பவுலுன்னு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோயா கொஞ்சமாக மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வெந்நியை இதோடய ஆட் பண்ணிடலாம். வெந்நி ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ப்ரெட் க்ரம் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட மீல் மேக்கர் சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பெரிய சைஸ் மீல் மேக்கர் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சோயான்னு சொல்லுவாங்க, சில பேர் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ப்ரெட் அரைச்ச மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் உள்ள ஈரப்பசையிலேயே நல்லா அரைஞ்சிடும். இதை பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட்டு, அப்புறம் ஒரு 5 பீன்ஸு, வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பீன்ஸும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிடுறேன். ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். பட்டாணி ஊற வச்ச பட்டாணி கூட நல்லா வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பாயில் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸோடைய ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினாலும் போதும் சிம்மில் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மீல் மேக்கரை எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசையும் போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை மைதா மாவு கொடுக்கும். அதனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மைதா மாவு சேர்த்துட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த ஈரப்பசையிலே தான் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கட்லட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மைதா மாவு ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்லெட்டோட டேஸ்ட் மாறிடும். ஸோ பார்த்திங்கன்னா மைதா மாவு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பார்த்துட்டு தேவைப்படுச்சுன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ கட்லெட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் சைடு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்லெட் ஷேப்புக்கு கரெக்டாக வர வச்சு ஃபஸ்ட் வடை மாதிரி தட்டி கட்லெட் ஷேப்புக்கு வர வச்சு நீங்கள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்லெட் வச்சுருக்கோம். இந்த கட்லெட்டை மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க.
மைதா பேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க பிரெட் க்ரம்ஸை. அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று போல் நல்லா ஒட்டும். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்க வந்து ஈவினிங் டைமில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்கள்ல, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அவங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டை வந்து இதிலோடய ஆட் பண்ணிக்கிடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக வைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளேமை வந்து லோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுங்க. பொறுமையாக வெந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாகவே பொரிச்சு எடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கட்லெட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் செய்வோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோயாவில் செஞ்சுருக்கோம், அதாவது மீல் மேக்கரில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தியான கட்லெட்டை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை ஒரு நாள் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.